ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல சித்திரை மாதத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாதம் தான் வைகாசி. வைகாசி மாசத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. வைகாசி என்பது இப்போ வந்து 30 நாள் சூரியன் ம். கடந்து செல்லக்கூடியது ரிஷபராசி. ம். அப்போ அந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பூமி ராசி. ம். அதனால் பொறுமை, சகிப்புத்தன்மை, அதே மாதிரி ஸ்டெடி மைண்டு, ஸ்டேபிள் இதெல்லாம் அடையாளமாக இருக்கும் வைகாசி மாதத்தின் சிறப்பு. ஆன்மீக ரீதியாக வைகாசி விசாகம் என்பது ஆன்மீக சிறப்பு. வைகாசி விசாகம். விசாகம் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் விசாக 4ஆம் பாதத்தில் போகும்போது இங்கே சூரியன் ரிஷபராசியில் இருக்கும்போது பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இதுதான் முருகர் அவதார தினமாக நம்ம கொண்டாடும் வைகாசி விசாகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தை திருவிழாவாக அமைச்சு தான் இந்த மாத பேரை வச்சுருக்காங்க வைகாசி விசாகம். அப்புறம் சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கும்போது சொல்லவே வேண்டாம். செல்வாக்கு, செழிப்பு, கவர்ச்சி, அழகு, ஆடம்பரம் இது அத்தனையும் பொருந்திய மாதமாக இருக்கும். ஐயா இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு கலைநயம் இருக்கும். இப்போ ஒரு வேலையை படபடன்னு பரபரன்னு செய்கிறத விட ஒரு நளினத்தோடு செய்கிறது, ஒரு பக்குவத்தோடு செய்கிறது, ஒரு ப்ளஸராக செய்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி செய்கிறது. இப்போ ஒரு சமையல் செய்கிறதுல கூட இன்றைக்கெல்லாம் கேட்டரிங்கில் எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதை மெருகேற்றுறது, டிசைன் பண்ணுறது, அது மாதிரி ஆர்கிடெக்டரில் வந்துருச்சு. ஈவன் ஹாஸ்பிட்டாலிட்டியில் கூட வந்துருச்சு. இதெல்லாமே ஒருங்கே அமைய பெற்றது ரிஷபராசி. இப்போ அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதுல அவங்க அதில் ஒரு நல்ல மேம்பாடு அடைச்சு அவங்க அதில் கருத்தூன்றி டெவலப் பண்ணுவாங்க. பூமி சார்ந்த அத்தனையும். இப்போ ஒரு மலர் தோட்டமாக இருக்கட்டும், அல்லது காய்கறி தோட்டமாக இருக்கட்டும், அல்லது அரிசி, கோதுமை, தானியங்கள் விவசாயம் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ இவங்களுடைய தன்மைகள் அழகு, உணர்ச்சி, கவர்ச்சி, அதே மாதிரி பணம் சார்ந்த இதில் ஒரு பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. இந்த வைகாசியில் பிறந்தவங்களோட பிறவியின் கர்ம கணக்கு என்னங்க? பணம் தான். எப்படி நம்ம சித்திரை மாதத்தில் பிறந்த தர்மம்னு சொன்னோமோ, இது பணம் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது பொருள் வாழ்க்கையில் பொருள் இன்பம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்காக பிறந்தவங்க தான் கர்ம கணக்கு. அந்த வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். எல்லாருமே தர்மம் பேசிக்கிட்டே இருந்தால் காசு எப்போங்க வளரும்? அப்போ அதுக்குன்னு ஒரு ராசி வேணும் இல்லை? கண்டிப்பாக. அதுக்கு உண்டானது தான் இந்த சுக்கிரன். அதுவும் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி தனஸ்தானம். அப்போ அங்கே இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவார்? அவர் இடம் சார்ந்து எனக்கு செல்வாக்கு வேணும்னு நினைப்பார். உற்பத்தி சார்ந்த பொருட்களை எல்லாம் நான் ஒரு சேகரித்து வைப்பேன்னு நினைப்பார். தொழிற்சாலைகளை நான் அமைச்சு அதன் மூலமாக நான் பேர் வாங்குவேன்னு நினைப்பார். ஈவன் அந்த தொழிற்சாலைகள் சார்ந்த ஃபைனான்ஸை நான் பண்ணுவேன். இப்போ சுக்கிரன்னா சினிமான்னு எடுத்துக்கலாம். சினிமாவுக்கு ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்கெல்லாம் பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ராசிக்கினுடைய தொடர்பில் இருப்பாங்க. இந்த மாதத்தின் பிறந்தவங்க வைகாசியினுடைய பிறப்பில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதில் கலை சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே பொருந்தும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்தில் இவங்க யார்? திருமண வாழ்க்கை இப்போ வைகாசியில் இப்போ அந்த ரிஷபம்னு நம்ம கணக்குக்கு கொண்டு வரணும், மக்களுக்கு புரிதற்காக. அப்போ அந்த ரிஷபம்னு எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க. அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 பாதம் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, திருமண வாழ்க்கை சார்ந்து ஒரு சொந்த பந்தத்தில், ஒரு தந்தை வழியிலையோ தாய் வழியிலையோ சொந்த பந்தத்தில் இரத்த சம்மந்தப்பட்ட உறவில் ஒரு திருமண பந்தம் வச்சுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை அது வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அந்த ஒரு காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் வீடாக வருதா விருச்சிக ராசி, அதனுடைய தன்மையினால் கொஞ்சம் அந்த தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமத திருமணம், அல்லது ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்,
ஒரு சிலர் அபசகுனம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணம் பேசி முடிக்கும்போது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் அங்கே இருக்குது, வைகாசியில் இருக்குது. ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்கிறோம், வைகாசி பிறந்தாச்சு கல்யாணத்துக்கு அப்படின்னு ஆமா சொல்கிறோம். ஆமா. நாம் வந்து காலச்சக்கரத்துக்கு சொல்லும்போது திருமணத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குது, சுக்கிரனுடைய வீடு. அதனால் நிறையா இந்த செவ்வாயோ சுக்கிரனோ தோஷமடையாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கணவனும் மனைவியும் பொருள் சார்ந்து திருப்திப்படக்கூடியவர்களாக இருப்பார். இந்த வைகாசி மாசம் பிறந்தவங்களோட வாங்கி வந்து யோகம் என்ன? செல்வாக்கு யோகம்னு சொல்லலாம், தன யோகம்னு சொல்லலாம். தன யோகம் இப்போ வந்து லக்ஷ்மி கடாட்சம்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் அந்த செல்வாக்கு யோகம், செல்வச் செழிப்பு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதில் வந்து இப்போ சிறிய லெவலில் ஒரு நடிப்பு துறையில் போனாலும் பெரிய லெவலில் செல்வாக்கு அடைகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் துறையில் படித்து போகிறவங்க பெரிய லெவலில் செல்வாக்கு அடைகிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் தான். இந்த வைகாசி மாதத்துக்கு அந்த சிறப்பு இருக்குது. அதனால் அந்த யோகம் இவங்களுக்கு பொருந்தும். சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு வரக்கூடிய வேலை தொழில் எந்த டிவிஷன் செக்டரில் அமையுங்க? இவங்க பொதுஜன தொடர்புன்னு போவாங்க. எதா இருந்தாலும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி போவாங்க. மீடியாவில் போவாங்க. அதே மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பில் போவாங்க. இப்போ வந்து இப்போ கார் ஃபேக்ட்ரி ஆகட்டும், இது மாதிரியெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதாகட்டும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அமைப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது எதையுமே ஒரு மிகைப்படுத்தி பிரம்மாண்டமாக செய்யணுன்ற அந்த வேகம் வரும். பல்காக செய்யணும். இப்போ ஒரு பெட்டி கடை வைக்கிறது எப்படி, ஒரு பெரிய மால் வைக்கிறது எப்படி, அப்போ எதுவுமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி தொழில்கள் செய்வதற்கு இவங்க ஏற்றவங்க. அது ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணாதான் நல்லதுங்கிறவங்க இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருப்பாங்க, மாலில் வேலை பார்ப்பாங்க, சினிமா ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் ஒர்க்கராக, அதாவது சர்வீஸில் இருப்பாங்க. ஆனால் இதே வந்து நம்ம ஓனராக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு அந்த 2, 6, 10 அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கவங்க இதே ஃபீல்டில் அவங்க ஓனராக இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. இவங்க இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களோட யூனிக்காக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அதாவது இவங்களோட பலம் என்ன? பாசம் தான் பலம், பரிவு தான் பலம், கனிவு பலம், பேச்சு வசீகரம் பலம், அத்தனையும் இவங்களுக்கு உண்டு. அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், பரிதாபப்படக்கூடியவர்கள், இரக்க சுபாவம் உள்ளவர்கள், கருணை மனம் கொண்டவர்கள், அத்தனையும் சொல்லலாம். குடும்ப ஒற்றுமையை பேணி காக்கணுங்கிறதுல கெட்டியாக இருப்பாங்க. சிறப்பாக இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன், குடும்ப நிர்வாகத்தை நடத்துவது இவங்களுக்கு மிகப்பெரிய பலசாலி. சிறப்புங்க. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன தெய்வங்கள்? வழிபடக்கூடிய அமைப்பு வந்து மகாலட்சுமி, மிகப்பெரிய தனம் செல்வாக்குக்கு அவர் தான் அதிகாரி. அதே மாதிரி குபேர வழிபாடு பண்ணலாம். வாராகி போன்ற காளி அம்சங்க தேவதைகளையும் வழிபாடு பண்ணலாம். அத்தனையுமே இவங்களுக்கு பொருந்தும், ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பேசிக்கலாக ட்ரபுள்னு எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆயுள், ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தும். அதாவது ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை வியாதிகள், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்போ வழிபாட்டு அமைப்புகளில் கொஞ்சம் அவங்க ஜாதகப்படி மாற்றி. சிறப்புங்கய்யா. அதே மாதிரி வைகாசியில் பிறந்தவங்களோட பலவீனம் இருக்கும், அதை பற்றி ஐயாவின் அறிவுரையாக கொஞ்சம் சொல்லுங்க. பலவீனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும், தர்மத்தை காப்பாற்ற கற்றுக்கணும். நமக்கு தான் பணம் வருதே, நமக்கு திறமை இருக்கே அப்படின்றதுனால இந்த பாரம்பரியம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பூர்வீக சம்மந்தப்பட்டது, அல்லது படித்தவங்களை மதிக்க தெரியாமல் இருக்கிறது, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்களும் படித்தவங்களாக இருப்பாங்க, மேதாவித்தனம் இருக்கும். ஆனாலும் கூட இவங்களுக்கு அந்த சூரியன் சுக்கிரன் அங்கே காம்பினேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அது மாதிரி ஒரு அசால்ட் பிஹேவியரை கொடுத்துரும். இப்போ யாருக்குமே நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க, நிறைய டிகிரி பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லை. இப்போ எனக்கு வந்து மிகப்பெரிய செல்வம் செழிப்போடு இருக்கேன்,
அபரிமிதமாக இருக்கேன். அப்படிங்கும்போது உங்களுடைய படிப்பை வந்து நான் வந்து டிஸ்டர்பாக பேசினேன் அப்படின்னாலும், அல்லது ஒரு அனாவசியமாக அதை வந்து அலட்சிய போக்கோடு நான் விமர்சனம் பண்ணேன்னாலும் அது தகாத செயல் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்காதீங்க. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகும். இந்த 2 தான் அறிவு. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. டெப்த்தாகவும் பேசிட்டோம். மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த மாதங்களை பற்றி பார்க்கலாங்க. நன்றி. வணக்கம்.